இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா ஐனியன் சோலார் ஸ்டாக்ஸ் மேல யூஎஸ் போட்ட 126% இம்போர்ட் டியூட்டி பற்றிய உண்மையான இம்பாக்ட் அனாலிசிஸ். இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஆமா, எங்க எஃபர்ட்ஸ் என்கரேஜ் பண்ண கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பலரும் தங்களோட போர்ட்ஃபோலியோவை ஆழமா புரிஞ்சுக்க விரும்புறீங்க. அதுக்காக நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் மற்றும் ரீஸ்ட்ரக்சரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல ஆர்வம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ சமீபத்துல நீங்க மார்க்கெட்ல ஒரு பெரிய புயல் அடிச்சதை பார்த்திருப்பீங்க. யூஎஸ் அவங்களோட மார்க்கெட்க்கு வர சில இந்தியன் சோலார் எக்ஸ்போர்ட்ஸ் மீது 126% இம்போர்ட் டியூட்டி விதித்தது அப்படின்னு ஒரு ஹெட்லைன் வந்துச்சு. கரெக்ட். அது வந்த உடனே நீங்க உங்களோட ட்ரேடிங் ஆப்பை ஓபன் பண்ணி பார்த்திருந்தா அன்னைக்கு நடந்த மிகப்பெரிய பேனிக் செல்லிங் உங்களை கண்டிப்பா அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும். ஆமா, எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. இன்ட்ரடேல பாத்தீங்கன்னா வாரி எனர்ஜிஸ் 15% டவுன், பிரிமியர் எனர்ஜி 6% டவுன், விக்ரம் சோலார் 5% டவுன். ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்படி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம தடதடன்னு விழும்போது உடனே எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே வந்துடலாமான்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்திருக்கும். அந்த பயம் ரொம்ப இயல்பானதுதான். ஆனா ஒரு ஹெட்லைனை மட்டும் வச்சு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி. மார்க்கெட் எப்பவுமே ஒரு ஹெட்லைனை பார்த்த உடனே எமோஷனலா ரியாக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் அதோட அண்டர்லைங் ரியாலிட்டி என்னன்னு பொறுமையா யோசிக்கவே ஆரம்பிக்கும். ஆமா, ஆனா நீங்க கேட்ட அதே கேள்விதான், இது நிஜமாவே சோலார் செக்டர் கொலாப்ஸ் தானா? அதான் எல்லாரும் மனசுலயும் இருக்கு. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னால இந்தியாவோட மொத்த சோலார் ஸ்டோரியும் முடிஞ்சு போச்சான்னு கேட்டா கிடையாது. இந்த பேனிக் செல்லிங்க்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ரொம்பவே வித்தியாசமானது. ஓகே, ஒரு இன்வெஸ்டரா நீங்க அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இதுல நாம மிஸ் பண்ற 2 முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு ஆழமா அனலைஸ் பண்ண போறோம். சூப்பர். அந்த பேனிக்க ஓரமா வச்சுட்டு லாஜிக்க மட்டும் உள்ள கொண்டு வருவோம். முதல்ல இந்த US 126% டியூட்டி விவகாரத்துல நிஜமாவே என்ன நடந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. இந்த டியூட்டி ஏன் வந்துச்சு, யார் மேல வந்துச்சு, நம்ம சோர்சஸை வச்சு நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன். இந்த US காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் திடீர்னு ஏன் இப்படி ஒரு பெரிய இம்போர்ட் டியூட்டி அறிவிக்கிற அளவுக்கு போனாங்க, அவங்களுக்கு வந்த பிரஷர் என்னவா இருக்கும்? US காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் சும்மா திடீர்னு ராத்திரியோட ராத்திரியே அந்த முடிவை எடுக்கல. ஓகே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா அவங்களோட சோலார் மேனுஃபேக்சரிங்க அன்ஃபேரா சப்சிடைஸ் பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதாவது மானியம் கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இந்திய அரசாங்கம் அவங்க நாட்டு கம்பெனிகளுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்து ரொம்ப கம்மியான விலையில US மார்க்கெட்குள்ள சோலார் ப்ராடக்ட்ஸை அனுப்புறாங்க அப்படிங்கறது அவங்களோட வாதம். புரிஞ்சது. இதோட கான்டெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, H1 2025ல, அதாவது 2025ஓட முதல் பாதியில யூஎஸ்க்கு வந்த மொத்த மாடியூல் இம்போர்ட்ஸ்ல 57% இந்தியா, இந்தோனேஷியா மற்றும் லாவோஸ் ஆகிய நாடுகள்ல இருந்து தான் வந்துள்ளது. 57%னா அது ரொம்ப பெரிய வால்யூம். கரெக்ட். யூஎஸ்க்கு இது ஒரு பெரிய கன்சர்னா மாறிடுச்சு. அவங்களோட லோக்கல் கம்பெனிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்க மார்க்கெட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த 126% கவுண்டர்வெயிலிங் டியூட்டியை அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப கவுண்டர்வெயிலிங் டியூட்டினா அரசாங்கம் கொடுக்கிற மானியங்களை ஈடுகட்டுறதுக்காக போடுற ஒரு வரி, கரெக்டா? ஆமா, எக்ஸாக்ட்லி. ஆனா மார்க்கெட்ல எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்தியால இருந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற எல்லா சோலார் கம்பெனியும் இனிமே 126% வரி கட்டணும்னு நினைச்சிட்டாங்க. அதுதான் தப்பு. அந்த ஒரு தப்பான புரிதல் தான் அன்னைக்கு நடந்த 15% ஃபாலுக்கு முழு காரணம். ஆனா உள்ள போய் பார்த்தா இந்த 126% டியூட்டி அப்படிங்கிறது எல்லா கம்பெனிகளுக்கும் அப்படியே பிளாங்கெட்டா பொருந்தாது. ஆமா, இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தி பிக் ஆஹா மூமெண்ட். இதுல ரொம்ப தெளிவான 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸை நாம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். கண்டிஷன் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி சோலார் செல்ஸ் மற்றும் மாடியூல்ஸ் ஆகிய இரண்டையுமே இந்தியாவிலே மேனுஃபேக்சர் செய்து அதை யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் செய்தால் அவங்களுக்கு இந்த 126% டியூட்டி முழுமையா பொருந்தும். ஓகே. அதாவது நீங்க ரா மெட்டீரியல்ல இருந்து ஃபைனல் ப்ராடக்ட் வரைக்கும் எல்லாமே இந்தியால பண்ணி அனுப்புனா அவங்க உங்களை டார்கெட் பண்றாங்க. இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, சோலார் செல்ஸ் அப்படிங்கிறது ஒரு சோலார் பேனலோட அந்த பேஸ் யூனிட். சின்னதா கட்டங்கட்டமா இருக்குமே, அதுதான் செல்ஸ். கரெக்ட். மாடியூல்ஸ் அப்படிங்கிறது அந்த செல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஃப்ரேம்ல போட்டு ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டா மாத்துறது. ஆமா. சோ நீங்க பேஸ் யூனிட்டா இருக்கிற செல்லையும் இந்தியாவிலேயே செஞ்சு அதை மாடியூலாவும் இங்கேயே மாத்தி யூஎஸ்க்கு அனுப்புனாதான் உங்களுக்கு அந்த 126% டியூட்டி. மிகச்சரி. இப்போ கண்டிஷன் 2 பாப்போம். இதுதான் இந்த மொத்த இஷ்யூலையும் ஒரு பெரிய கேம் சேஞ்சர். சொல்லுங்க. ஒரு கம்பெனி சோலார் செல்ஸை வெளிநாடுகளிலிருந்து, குறிப்பா சீனா மாதிரி நாடுகள்ல இருந்து இம்போர்ட் செய்து அதை இந்தியாவில் மாடியூலா அசெம்பிள் பண்ணி அப்புறம் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் செய்தா அந்த ப்ராடக்ட்டுக்கு டியூட்டி எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? வெறும் 10% மட்டுமே. ஒரு பக்கம் 126%, இன்னொரு பக்கம் வெறும் 10%. இது கிட்டத்தட்ட 116% வித்தியாசம். வாவ்! இந்த 10% அப்படிங்கிற விஷயம் தான் மார்க்கெட்ல பல பேருக்கு உடனே புரியல. இதுக்கு ஒரு அருமையான லைவ் எக்ஸாம்பிள் தான் வாரி எனர்ஜிஸ். ஆமா, அவங்க கேஸ் ரொம்ப சுவாரஸ்யமானது. மார்க்கெட்ல வேரி ஸ்டாக் 15% இன்ட்ராடேல டவுன் ஆன உடனே அவங்க அமைதியா இருக்கல. வாரி எனர்ஜிஸ் மேனேஜ்மெண்ட் நேரா ஜி பிசினஸ் சேனல்ல வந்து ஒரு அபிஷியல் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. கரெக்ட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
வாரியை கம்பெனி அவங்களுக்கு தேவையான செல்ஸ பெரும்பாலும் வெளிநாடுகளிலிருந்து இம்போர்ட் தான் செய்கிறார்கள். ஆமாம். அதனால அவங்க எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ்க்கு டியூட்டி வெறும் 10% தான். மார்க்கெட் பயப்படுற மாதிரி 126% கிடையாது. இந்த ஒரு சிங்கிள் எக்ஸ்பிளனேஷன் மொத்த நரேட்டிவையும் அப்படியே தலைகீழா மாற்றிவிட்டது. ஒரு ஹெட்லைன் எப்படி மார்க்கெட்டை முட்டாளாக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நிஜமாவே. ஆனா வாரி மாதிரியான பெரிய கம்பெனிகளோட மாஸ்டர் பிளான் இதை விட ரொம்ப ஆழமானது. அவங்க வெறும் எக்ஸ்போர்ட்ஸை மட்டும் தான் நம்பியிருக்காங்களான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. வேற என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க? வாரிக்கு அவங்களோட டோட்டல் ரெவென்யூஸ்ல வெறும் 29% எக்ஸ்போர்ட் எக்ஸ்போஷர் தான் உள்ளது. மீதி 71% அவங்க டொமஸ்டிக் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓ, ஓகே. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா யுஎஸ்ல டெக்சாஸ்ல 1.6 GW கெபாசிட்டி கொண்ட ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை கட்டியிருக்கு. ஓ, அங்கேயே ஃபேக்டரி போட்டுட்டாங்களா? ஆமா. அதாவது யுஎஸ் மார்க்கெட்டுக்கு வேணும்னா நாங்க யுஎஸ் குள்ளேயே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. நீங்க வெளியில இருந்து வந்தாதான வரி, நாங்க உங்க ஊருக்குள்ளேயே வந்து ஃபேக்டரி போடுறோம்னு இறங்கிட்டாங்க. அவங்க யுஎஸ் மார்க்கெட்டை கேப்சர் பண்றதுக்கு இது மட்டும் பண்ணலையே, அவங்க மயூர் பர்கர் அப்படிங்கிற கம்பெனியோட யுஎஸ் அசெட்ஸை கூட வாங்கியுள்ளார்கள். கரெக்ட், அதையும் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க யுஎஸ் கெபாசிட்டியை அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஒரு பக்கம் டாரிஃப் போட்டு தடுக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த நாட்டுக்குள்ளேயே போய் பிசினஸ் பண்றது ஒரு பிரில்லியன்ட் மூவ். மேனேஜ்மெண்ட் ரொம்ப கிளியரா சொல்லிருக்காங்க, அவங்களோட டொமஸ்டிக் மார்க்கெட் ஃபோக்கஸ் தான் எப்பவுமே அதிகம். இந்தியால சோலார் டிமாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா. அதனால எக்ஸ்போர்ட்ல வர சின்ன சின்ன தடங்கல்களை பத்தி நம்ம அவ்வளோ கவலைப்பட தேவையில்லை. ஒரு கம்பெனியோட கோர் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் பாலிசி சேஞ்சஸ் அவங்கள பெரிய அளவுல பாதிக்காது. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவை பார்க்கும்போது ஒரு நியூஸ் வந்த உடனே பிளைண்டா ஸ்டாக்கை செல் பண்ணக்கூடாது. அந்த கம்பெனியோட அண்டர்லைங் பிசினஸ் மாடல் என்ன, அவங்க சப்ளை செயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. ஓகே, இப்போ நாம டொமஸ்டிக் ப்ரொடெக்ஷன் பத்தி பேசுவோம். இது ஒரு டோட்டலி செப்பரேட் அண்ட் பாசிட்டிவான விஷயம். இந்தியால இருக்கிற கம்பெனிகளை நம்ம அரசாங்கமே ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி பாதுகாத்துட்டு வராங்க. இந்திய அரசாங்கம் நமது டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸை ஏற்கனவே பல பாலிசிகள் மூலமா பாதுகாக்கிறது. வெளிநாட்டு கம்பெனிகள் நம்ம மார்க்கெட் ஆக்கிரமிக்க கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. என்ன பாலிசி அது? அதுல ரொம்ப முக்கியமானது பிசிடி, அதாவது பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி. 2025 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா சோலார் இம்போர்ட்ஸ் மேல 20% பிசிடி, அதோட சேர்த்து 20% ஏஐடிசி போடப்பட்டுள்ளது. இந்த ஏஐடிசி அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் செஸ். ஆமா. வெளிநாட்டுல இருந்து, குறிப்பா சீனாவில இருந்து மலிவான விலையில மாடியூல்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்தா அது மேல இந்த பிசிடி ஏஐடிசி வரிகள் எல்லாம் சேரும்போது அதோட விலை தானாகவே ஏறிடும். கரெக்ட். இதனால எஃபெக்டிவ் ப்ரொடெக்ஷன் பாத்தீங்கன்னா 30%க்கும் மேல் உள்ளது. அதாவது நம்ம லோக்கல் கம்பெனிகள் விற்கிற பிரைஸை விட வெளிநாட்டு கம்பெனிகள் கம்மி விலைக்கு விற்க முடியாது. இது நம்ம லோக்கல் செக்டாருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது ஒரு பிரைசிங் அட்வான்டேஜ் மட்டும் கிடையாது. இதோட இன்னொரு மிகப்பெரிய ஆயுதம் அரசாங்கம் கையில இருக்கு. அது என்ன? அதுதான் ALMM ரூல், அதாவது அப்ரூவ்ட் லிஸ்ட் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். நீங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது அரசாங்கத்தோட சோலார் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ALMMல லிஸ்டான டொமஸ்டிக் மாடியூல்ஸை மட்டும் தான் பயன்படுத்த வேண்டும். ஓ, வெளிநாட்டு மாடல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதா? கண்டிப்பா கூடாது. வெளிநாட்டுல இருந்து வர சைனீஸ் இம்போர்ட்ஸ்க்கு இங்க அனுமதி சுத்தமா இல்ல. இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர். ஏன்னா இந்தியால நடக்கிற பல பெரிய சோலார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் சப்போர்ட்டோட தான் நடக்குது. ஆமா. இந்த ரூல் மட்டும் வாரி பிரீமியர் எனர்ஜிஸ், விக்ரம் சோலார், அப்புறம் அதானி மாதிரியான பெரிய கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய பலம். அவங்களுக்கு லோக்கல் ஆர்டர்ஸ் கேரண்டியா கிடைச்சிடும். அதுல காம்படிஷனும் ரொம்ப கம்மி. எக்ஸாக்ட்லி. வெளிநாட்டு கம்பெனிகள் உள்ள வர முடியாதுங்கிறதுனால இவங்களோட ஆர்டர் புக் எப்பவுமே ஃபுல்லா இருக்கும். உலகத்துல என்ன நடந்தாலும் இந்தியாவோட growth ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்டாக்டா இருக்கு அப்படிங்கறத இது காட்டுது. உலக மார்க்கெட்ல டாரிஃப்ஸ், ட்ரேட் வார்ஸ், நீ என்ன நடந்தாலும் நம்ம நாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சோலார் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த ரெவல்யூஷன் எந்த அளவுக்கு பெருசுன்னு சில நம்பர் சொல்றேன், நீங்களே கேளுங்க. 2025ல மட்டும் இந்தியா 37.9 GBW சோலார் கெபாசிட்டியை புதுசா ஆட் செய்துள்ளது. அது ஒரு பெரிய நம்பர். இது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தா 54% growth. அது மட்டும் இல்லாம ரூஃப்டாப் சோலார் பத்தி நாம பேசியே ஆகணும். வீடுகள்ல சின்ன சின்ன கம்பெனிகள்ல போடுற ரூஃப்டாப் சோலார் மட்டும் 72% வளர்ந்துள்ளது. நம்ம நாட்டோட ரினியூவபிள் கெபாசிட்டி இப்போ ரெக்கார்ட் ஹைஸ்ல இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நாம ஆட் பண்ற கெபாசிட்டி பல நாடுகளோட டோட்டல் கெபாசிட்டியை விட அதிகம். இந்த மேசிவ் growth ரேட்ல ஒரு முக்கியமான சில்வர் லைனிங் ஒளிஞ்சிருக்கு. அதாவது ஒருவேளை US டியூட்டினால நம்ம கம்பெனிகளோட எக்ஸ்போர்ட்ஸ் குறைந்தா என்ன நடக்கும்னு கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. எங்க போகும்? அது அப்படியே இந்தியாவிற்குள்ளேயே ஷிஃப்ட் ஆகும். நம்ம லோக்கல் மார்க்கெட்ல சப்ளை அதிகமாகும். சப்ளை அதிகமானா ஆட்டோமேட்டிக்கா மாடல் பிரைசஸ் குறையும். அதாவது சாஃப்டான் ஆகும். எகனாமிக்ஸோட பேசிக் ரூல் அதுதானே. சப்ளை அதிகமாகும் போது விலை குறையும். அதேதான். மாடியூல் பிரைசஸ் குறைந்தால் அது யாருக்கு லாபம்? டொமஸ்டிக் இன்ஸ்டலேஷன்ஸ் இன்னும் வேகமாக நடக்கும். கரெக்ட். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண 100 ரூபாய் ஆகுதுன்னா மாடியூல்ஸ் விலை குறையும் போது அது 80 ரூபாய்க்கு முடியும்.
இது ஐபிபிஸ், அதாவது இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர்ஸ்க்கும் அப்புறம் சோலார் ப்ராஜெக்ட்ஸ்க்கு லோன் கொடுக்கற ஃபினான்சியர்ஸ்க்கும் மிகப்பெரிய பாசிட்டிவ். ஆமா, லாபம் அதிகரிக்கும். அவங்களோட மார்ஜின்ஸ் அதிகமாகும். ஒரு ப்ராஜெக்ட்ல வர லாபம் அதிகரிக்கும் போது அவங்க நிறைய புது ப்ராஜெக்ட்ஸை தைரியமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர்ஸ்னா யாருன்னு நீங்க யோசிக்கலாம். இவங்க பேனல்ஸை தயார் பண்றவங்க கிடையாது. அந்த பேனல்ஸை வாங்கி பெரிய அளவுல சோலார் ஃபார்ம் செட்டப் பண்ணி அதுல இருந்து வர்ற கரண்ட்டை அரசாங்கத்துக்கோ அல்லது பிரைவேட் கம்பெனிகளுக்கோ விக்கிறவங்க. எக்ஸாக்ட்லி. இவங்களுக்கு பேனல் விலை எவ்வளவுக்கு எவ்வளவு குறையுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு லாபம். சோ ஒரு பக்கத்துல எக்ஸ்போர்ட் அடி வாங்கினாலும் இன்னொரு பக்கத்துல டொமஸ்டிக் பூம் ஆகுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ட்ரிகரா அமையும். இந்த பெர்ஸ்பெக்டிவ மார்க்கெட் அன்னைக்கு சுத்தமா யோசிக்கல. அதனாலதான் மார்க்கெட்ல ஒரு பேனிக் வரும்போது நம்ம போர்ட்ஃபோலியோல எந்த ஸ்டாக் எந்த கேட்டகரியில இருக்குன்னு நம்ம தரவா அனலைஸ் பண்ணணும். ஆமா, எல்லா ஸ்டாக்கையும் ரெட்ல பார்த்த உடனே செல் பட்டனை பிரஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட்ல இருக்க ஸ்டாக்ஸை நம்ம ஒரு கிளியர் இம்பாக்ட் கிளாசிஃபிகேஷன் மூலமா 3 கேட்டகரியா பிரிக்கலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஸ்டாக்ஸ் எந்த கேட்டகரியில வருதுன்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. முதல் கேட்டகரி ஹை டைரக்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போஷர். அதாவது எந்தெந்த கம்பெனிகளுக்கு எக்ஸ்போர்ட் ரெவென்யூ ரொம்ப முக்கியமோ அவங்க இதுல வருவாங்க. உதாரணத்துக்கு விக்ரம் சோலார் வெப்சால் எனர்ஜி சிஸ்டம். இந்த ஸ்டாக்ஸ்க்கு யுஎஸ் மார்க்கெட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறனால இவங்க நிஜமாவே கொஞ்சம் ரிஸ்க்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்களோட ஃபியூச்சர் earningsல ஒரு சின்ன இம்பாக்ட் இருக்கலாம். ஓகே. வாரிக்கு எக்ஸ்போர்ட் எக்ஸ்போஜர் இருந்தாலும் அவங்க யுஎஸ்லயே பிளான்ட் போடுற ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால அவங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் வேற. ரெண்டாவது கேட்டகரி சென்டிமெண்ட் இம்பாக்ட் அல்லது ஓவர் ரியாக்ஷன். அதாவது இந்த கம்பெனிகளுக்கு டைரக்டா எந்த பெரிய நஷ்டமும் கிடையாது. இவங்களோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா விலை இறங்கிடுச்சு. ஆமா, மார்க்கெட்ல ஒரு சென்டிமெண்ட்ல பயந்து எல்லாரும் வித்ததுனால இவங்களும் சேர்த்து அடி வாங்கினாங்க. இதுல பிரீமியர் எனர்ஜிஸ், வாரியர் ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் மாதிரியான கம்பெனிகள் வரும். கரெக்ட். இவங்களோட கோர் பிசினஸ் இந்தியால தான் இருக்குங்கிறத மார்க்கெட் புரிஞ்சுக்கும் போது இது பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்கு. மூணாவது கேட்டகரி ரொம்ப முக்கியமானது, அன்அஃபெக்டட் அல்லது பெனிஃபிஷியரிஸ். ஓ, லாபம் அடைறவங்க. ஆமா, அதாவது இந்த யுஎஸ் டியூட்டி நியூஸ்னால எந்த பாதிப்பும் இல்லாதவங்க அல்லது நாம முன்னாடி பேசின மாதிரி மாடியூல் பிரைசஸ் குறையறதுனால லாபம் அடைய போறவங்க. இதுல யார் யார் வராங்க? இதுல அடானி கிரீன் எனர்ஜி, டாடா பவர், IREDA, REC லிமிடெட், ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன், JSW எனர்ஜி, NTPC கிரீன் மாதிரியான கம்பெனிகள் வருவாங்க. அடானி கிரீன், டாடா பவர், NTPC கிரீன் எல்லாம் நாம முன்னாடி பேசின அந்த IPPs. அவங்களுக்கு பேனல்ஸ் கம்மி விலையில கிடைச்சா அவங்க மார்ஜின் சூப்பரா வளரும். ஆமா. அதே மாதிரி IREDA, REC லிமிடெட் இவங்கெல்லாம் சோலார் செக்டருக்கு ஃபண்டிங் பண்ற கம்பெனிகள். ப்ராஜெக்ட்ஸ் அதிகமா நடக்கும்போது இவங்களோட லோன் புக்கும் வளரும். ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் மாதிரியான EPC கான்ட்ராக்டர்ஸ்க்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். சோ நம்ம டிஸ்கஷனோட ஃபைனல் டேக்அவே ரானா, நீங்க பார்த்த இந்த செல்லிங் முழுவதும் வெறும் ஹெட்லைன் ட்ரிவன் சென்டிமெண்ட் மட்டும்தான். ஒரு ஹெட்லைனை பார்த்துட்டு மொத்த செக்டரும் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. கண்டிப்பா. ஒரு கம்பெனியோட பிசினஸ் மாடல், அவங்களோட செல்ஃப் சோர்சிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க கிட்ட எவ்வளவு டொமஸ்டிக் ஆர்டர் புக் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் நிஜமான இம்பாக்ட் இருக்கும். நாட் எவ்ரி சோலார் ஸ்டாக் டிசர்வ் டு ஃபால். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஆழ்ந்த அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். இது எந்த வகையிலும் நிதி ஆலோசனை கிடையாது. ஆமா, அது மிக மிக முக்கியம். முதலீடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தனிப்பட்ட முடிவுக்கும் நீங்க உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசணும். இந்த உரையாடல் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. ஆமா, நாங்க எந்த பங்கையும் வாங்கவோ விற்கவோ பரிந்துரைக்கல. இந்த தலைப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.